10th ஸ்டாண்டர்ட் இன்றைக்கி நடந்த மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமுடைய ஆன்சர் கீ தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. 1 வேர்டுக்கான ஆன்சர் கீ, அதுக்கப்புறம் 2 மார்க்கில் கம்பல்சரி கொஷினும் 5 மார்க்கில் கம்பல்சரி கொஷினுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்மளுடைய கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை பார்க்க முடியும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு சயின்ஸ் எக்ஸாமுடைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு இன்றைக்கி எப்படி எக்ஸாம் எழுதுனீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டை கேட்டேன், நிறைய பேர் சென்டம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா 1 வேர்டுமே ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க, கம்பல்சரி கொஷின் ஈஸி தான், நம்ம சொன்ன கொஷின்ஸ் அப்படியே வந்துருந்துச்சு, 2 மார்க்கு 5 மார்க்கு எல்லாமே. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து மோர் தென் 80 90+ மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதான் 1 வேர்டுக்கான ஆன்சர் கீ, நோட் பண்ணிக்கோங்க நீங்களே. ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆப்ஷன் ஏ, செகண்ட் கொஷினுக்கு ஆப்ஷன் டி, தேர்டுக்கு ஆப்ஷன் பி, ஃபோர்த்துக்கு ஆப்ஷன் சி, ஃபிஃப்த்துக்கு ஆப்ஷன் ஏ, சிக்ஸ்த்துக்கு ஆப்ஷன் டி. ஏன்னா டிரான்ஸ்போஸ் கேட்டிருக்காங்க, நிறைய பேர் பார்த்தோன்னே 3/4ன்னு போட்டுற போகிறீங்க, டிரான்ஸ்போஸ் பண்ணால் 4/3 தான் வரும். ஓகேவா? ஸோ அது அப்புறம் 6th கொஷினுக்கு ஆப்ஷன் ஏ, 7th எங்கடா 7th கொஷினை காணும். ஓகே, 8th கொஷினுக்கு வந்து சி, அதே மாதிரி 9th கொஷினுக்கு வந்து பி, 10th கொஷினுக்கு வந்து 2. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதான் வந்து இன்றைக்கி நடந்ததுக்கான ஆன்சர் கீ. கண்டிப்பாக வந்து எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. அண்டு 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸுக்கான இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டடி மெட்டீரியல் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். பிடிஎஃப் 100 பக்கம் இருக்கும். அதில் உங்களுக்கு இது வரைக்கும் லாஸ்ட்டு 3 வருஷம் 2020, 22, 22, 24, 23 இந்த 3 வருஷத்தோடைய பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் வித் கீ ஆன்சர், ஈஸியாக மெமரி பண்ணுற மாதிரி கீ ஆன்சர். இது மட்டும் இல்லாமல் உங்கள் சயின்ஸ் ஃபுல் புக்கில் உள்ள இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க், இம்பார்ட்டண்ட்டான 4 மார்க், இம்பார்ட்டண்ட்டான 7 மார்க் கொஷின் வித் ஆன்சர் கீ வித் கீவேர்ட்ஸோடு இருக்கும் ஒவ்வொரு கொஷினும். ஆன்சர் கீ எல்லாமே 4 மார்க்னா 4 to 5 பாயிண்ட்ஸ் தான், 7 மார்க் கொஷின் 5 to 10 பாயிண்ட்ஸ், 7 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி அதுக்கு உள்ளே தான் இருக்கும். ஸோ அதுவும் ஈஸியாக அந்த முக்கியமான கீவேர்ட்ஸ்லாம் ரெட் கலரில் ஹைலைட் பண்ணி அந்த கைடில் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கு அவைலபிளாக இருக்குது அந்த கைடு, 100 பக்கம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லேருந்து தான் மேக்ஸிமம் ஆஃப் த கொஷின் உங்கள் பப்ளிக் எக்ஸாமில் வரும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு இங்கிலீஷ்க்கு கொடுத்துருப்பேன், மேக்ஸுக்கு பிடிஎஃப் கொடுத்துருந்தேன், எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி சயின்ஸுக்கு ஸோ அந்த பிடிஎஃப் பை பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 150 ரூபாய் அந்த பிடிஎஃப். அதிலே அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய நேம், ஸ்கூல் நேம் கேட்கும். அப்புறம் QR கோட் ஷோ ஆகும். அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி 150 ரூபாய் பே பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சப்மிட் இருக்கும் கொடுத்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துடும். நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணிடுவேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்காக. தமிழ் மீடியத்துக்கும் ரெடி பண்ணிட்டேன் ஆல்மோஸ்ட்டு. ஸோ ரெடி பண்ணோன்னு அனௌன்ஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கு ரெடியாக இருக்குது, நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கிறலாம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. 2 மார்க் கம்பல்சரி கொஷின் வந்து அந்த ரேஷியோ கேட்டிருந்தாங்க. ரேஷியோ வந்து 6:π, 6:π. ஓகேவா? பை. அதுக்கப்புறம் 5 கிடையாது, பை. அதுக்கப்புறம் 5 மார்க்குடைய கம்பல்சரி கொஷின் வந்து x² - 5x + 4 = 0, x² - 5x + 4 = 0. ஸோ இதுதான் வந்து கம்பல்சரி கொஷினில் 5 மார்க்குக்கான ஆன்சர். அவங்க கேட்டிருந்த ஈக்குவேஷன் 1/α² and 1/β² சொல்யூஷனை வச்சு நம்ம வந்து அந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஸோ அது வந்து x² - 5x + 4 = 0. ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சயின்ஸ் கைடு ஸோ இன்னும் 2 டேஸில் வந்து சோல்ட் அவுட் ஆயிரும். ஸோ மறக்காமல் வந்து பை பண்ணி அந்த பிடிஎஃப் வாங்கிக்கோங்க. ஓகேவா? 200 rupees, பட் இன்றைக்கி மட்டும் உங்களுக்கு 150 rupees. ஓகேவா? ஸோ மஸ்ட்டு பை பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.